எதுக்கு சார் எடப்பாடிக்கு இப்படிப்பட்ட நெருக்கடியை கொடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஓகே. அதிமுக நமக்கு ஒரு சவால் விடும் சக்தியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று முடிவெடுக்கிறாங்க. அதற்கு தகுந்தாற்போல் வாய்ப்பாக செல்வி ஜெயலலிதா மறைவும் நடந்தது. அதற்கு பிறகும் அப்படி ஒன்று அதிமுகவினுடைய அடித்தளத்தை தக்க வைத்து கொண்டு ஒரு தலைமை வந்துவிடக்கூடாது, ஒற்றை தலைமை என்று நினைக்கிறாங்க. ஓகே. இதில் ஏன் திமுக அப்படி நினைக்கல அப்படின்னு கேட்கணும். நீங்கள் திமுக உண்மையோ பொய்யோ, நடைமுறையில் செய்கிறார்களோ இல்லையோ, பாஜக சொல்லக்கூடிய கருத்துக்களை எதிர்த்த கருத்துக்களை பேசிக்கொண்டிருப்பவர்கள். நான் பேசிக்கொண்டிருப்பவர்கள் தான் சொல்கிறேன். அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் பாஜக சொல்லக்கூடிய அடிப்படை கருத்துக்கள், ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் இவற்றிலெல்லாம் முரண்பட்டோ பகையாகவோ எதிராகவோ போட்டியாகவோ சொல்லாதவர்கள். ஆமாம். அப்போ பாஜகவுக்கு தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியவில்லை என்றால் தங்களுக்கு சாதகமான வாக்கு வங்கியை அள்ளி கொண்டு செல்பவர்கள் யார்? ஏடிஎம்கே தான், அதிமுக. அப்போ உண்மையாகவே அவர்கள் யாரை அழித்தால் பாஜக வளர முடியும்? அதிமுகவை அழித்தால் தான் வர முடியும். ஸோ அதாவது திருதராஷ்டிர ஆலிங்கனம் கூட்டணி வச்சு அதிமுகவை அழிக்க பார்க்கிறதா பாஜக? கூட்டணி வச்சோ வைக்காமலோ, போட்டி எதிராக அண்ணாமலை மூலமாக உள்ள பானத்தை தொடுத்தோ அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை பாஜக எடுக்க வேண்டும் என்றால் தங்களுடைய வாக்கு வங்கி தான் அதிமுகவிடம் இருக்கிறது என்று பாஜக மதிப்பீடு செய்யுமானால், கருதுமானால், அதிமுகவை அழித்தால் அந்த வாக்கு வங்கி தங்களிடம் வந்துவிடும்.